அண்மை செய்தி. பராசக்தி படத்திற்கு தனக்கு வழங்க வேண்டிய 8.39 கோடியை பெற்றுத்தரக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இயக்குநர் சுதா கொங்கரா வழக்கு தொடர்ந்துள்ளார். பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் தனக்கு ரூபாய் 8.39 கோடி சம்பள பாக்கி வைத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் சுதா கொங்கரா வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். பராசக்தி படத்தை இயக்கிய வகையில் தனக்கு வழங்க வேண்டிய சம்பள பாக்கி 8.39 லட்சம் ரூபாயை உடனடியாக செலுத்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி அந்த படத்தின் இயக்குநர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குநர் சுதா கங்கரா இயக்கத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரித்த பராசக்தி திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வெளியானது. இந்த நிலையில் படத்தை இயக்கிய சுதா கங்கராவுக்கு 15 கோடி ரூபாய் ஊதிய ஒப்பந்தம் பேசிய நிலையில் 8.39 கோடி ரூபாய் ஊதிய பாக்கி வைத்திருப்பதாகவும் இந்த தொகையை செலுத்த கோரியும் சுதா கங்கரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரித்துள்ள இதயம் முரளி படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும், மேலும் பராசக்தி படத்தின் உரிமையை 3ஆம் நபருக்கு வழங்க தடை விதிக்க வேண்டும் எனவும், பராசக்தி படத்தின் OTT மற்றும் தொலைக்காட்சி உரிமங்களை வழங்கியதன் மூலமாக கிடைத்த வருமானத்தின் முழு விவரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனு தொடர்பாக ஜூலை 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.